இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பானுங்க. ஆனா அந்த படத்த பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸ் பார்த்த மாரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸையும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட்டிங் எண்ட் மட்டும் எப்படி வந்து கொண்டு வந்தாங்களோ, அதே மாரி தான் வந்து இந்த மொத்த படத்துலயும் வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாரி வந்து இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அந்த 5 பசங்களும் வந்து எப்புட்ன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஜாலியா. ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது மட்டும் இல்லாம, அவங்க பார்க்ல வந்து இருக்கும்போது கூடயும், அவங்களுக்கு ஒரு பார்க்குக்காக வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து விட்டுருப்பாங்க. பார்க்குக்கு விட்டுருக்கும்போது வந்து அப்புறம் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏலியன் வந்து இன்வேஷன் வந்து இறங்க ஆரம்பிக்கும். ஏலியன் வந்து பூமிக்குள்ள வந்து இறங்க ஆரம்பிக்கும். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஆனா அது வெப் சீரிஸ்னால வந்து ரொம்ப ஸ்லோவா தான் காமிச்சிருப்பாங்க. இதில வந்து ஸ்டார்ட்டிங்கே வந்து ஏலியன்ஸ் வந்து உள்ள இறங்குற மாரி வந்து காமிச்சிருவாங்க அதிரடியா. அது மட்டும் இல்லாம இந்த படத்த வந்து நீங்க எதனால பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதில குண்டா ஒரு கருப்பு பையன் இருப்பான். செம காமெடி பண்ணுவான். வேற லெவல்ல இருக்கும். நீங்க Instagram ரீல்ஸ்ல கூடயும் நான் ஒரு கருப்பா ஒரு பையன் வருவான். ஆப்பிரிக்கா பையன். நல்லா அந்த பீர் குடிக்கிறது அந்த மாரி வந்து தக்லைஃபா அவன வச்சே மீம்ஸ் நெறையா போடுவாங்க. அதே மாரி இந்த பையனும் வந்து இந்த படத்தில வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்கான். ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் மட்டும் இவனோட காமெடிக்கு வந்து பஞ்சமே இருக்காது. இவனோட காமெடிக்காகவே இந்த படத்த வந்து நீங்க பார்த்து ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸ் வந்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்த வந்து பார்க்கலாம். ஏன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் படம் மட்டும் தான் வந்து இந்த படமா இருக்கும். இந்த எடுத்த டைரக்டர் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபேனா இருப்பார் போல. அதனால தான் ஃபுல்லா சின்ன பசங்கள வச்சு ஏலியன் இன்வேஷன் ஆகுற மாரியும், அந்த ஏலியன் இன்வேஷன் கிட்ட வந்து எப்படி இவங்க தப்பிச்சு சர்வே ஆகுறதும் வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. நல்லா இன்ட்ரெஸ்ட்டான படமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் ஸ்டார்ட்டிங் சொன்ன மாரி அந்த கருப்பா ஒரு குண்டா ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுக்காகவே வந்து இந்த படம் ஃபுல்லா வந்து பார்க்கலாம். ஏன்னா, அந்த படத்தோட மொத்த கதையுமே வந்து ஹைலைட்டா இருந்தது அந்த ஒரு பையன் தான். இந்த ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு மட்டும் இந்த பையன் தாங்க வாழ விட்டு ஆடிட்டு இருக்கான் பாருங்க. இந்த பையன் வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் மட்டும் இந்த மொத்த படத்துக்கும் பயங்கர ஹைலைட்டாக இருந்தான். ஏன்னா, இவனோட ஒவ்வொரு சீனுமே வந்து அந்த படத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து காமெடியா இருக்கும். அப்புறம் ஏலியன் இன்வென்ஷன் கிட்டேருந்து கடைசியா ஏதாவது ஹோப் கிடைக்குதா, அந்த ஹோப் மூலமா எப்படியாவது தப்பிக்கிறாங்களா? அந்த ஏலியன்ஸ் எப்படி பூமிய விட்டு போதா? அப்படிங்கிறத வந்து கதையா எடுத்திருக்காங்க.